காவிரியின் குறுக்கே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவக்குமார் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக மேகதாட்டு அணை கட்ட கர்நாடக முயற்சியை எடுப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் 18வது அட்டவணையில் எந்த இடத்திலையும் தமிழக அரசிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, எனவே மேகதாட்டு அணை கேட்க கீழ்ப்பாசன விவசாயிகளிடம் கருத்து கேட்க வேண்டியதில்லை என இருப்பதாக அவர் ஒரு பதிலை உண்மைக்கு புறம்பாக தெரிவித்திருக்கிறார். இதே கேள்விக்கு கடந்த 2015 அன்றைய ஜல்சக்தித்துறை அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்கள் தமிழகம் புதுச்சேரி ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என்பதை மிக தெளிவாக பதிலுரையில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2021 கர்நாடக மாநில பாஜகவை சேர்ந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கடந்த 2021 அன்றைய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து அங்கே மாநில சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 9000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் கொடுத்தார். மத்திய நீர்வள ஆணைய தலைவர் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை, எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு சென்று நீங்கள் முறையிட வேண்டும், நான் என்னிடம் இருக்கிற வரைவு திட்ட அறிக்கை அங்கே அனுப்பி வைத்து விடுகிறேன், அங்கே பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் 2022 விவாதத்துக்கு எடுத்த போது தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதனை விவாதிக்காமலேயே மத்திய நீர்வள ஆணையத்திற்கு வரைவு திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பியது. இப்படி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது நேற்றைய தினம் அந்த மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரியினுடைய செயல் என்பது காங்கிரஸ் பிஜேபி கூட்டு சதி ஈடுபடுவது வெளிப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்களை அகதிகளாக்க விவசாயத்தை அழிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்து சதி செயலில் ஈடுபட்டதனுடைய விளைவு ராஜ்பூஷன் சௌத்ரியுடைய பதிலாக இருக்கிறது. அவர் பதிலளித்த அடுத்த நிமிடமே DK சிவக்குமார் நேரடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் கட்கரியை சந்தித்து மேகதாட்டு குறித்து விவாதிக்கிறார். அடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளாக கர்நாடகாவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட அனைவரும் DK சிவக்குமார் தலைமையில் மேகதாட்டு அணை கட்டுவது குறித்து விவாதத்தை துவக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்து தமிழகத்தை அழிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற போது தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி தலைமையே சதி செயலில் ஈடுபடுவதற்கு துணை போகிற போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாய் திறக்க மறுப்பது தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே உடனடியாக அவர் வாய் திறந்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி தலைமை துணையோடு தமிழ்நாட்டை அழிப்பதற்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அவர் முயற்சிப்பார்களே ஆனால் உரிய அவசரகால நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், விவசாய சங்க அமைப்புகளை கொண்ட கூட்டத்தை நடத்தி மத்திய அரசு, பாஜக, காங்கிரஸ் சதி செயலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.